கான்ஸ்டியூஷனில் வந்து தலித்ஸ்க்கு வந்து தரமாட்டாங்க. அது கொஞ்சம் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்போ சில பேர் ஒரு நாம் தமிழர் இது மாதிரி சில கட்சிகள் மட்டும்தான் அதுக்கு வந்து விதிவிலக்காக அங்கே வந்து இருக்காங்க. கேரளாவில் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து இலக்கிய திருவிழா தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இந்தியா முழுக்க இருந்த ஆள்கள் கூப்பிடுவாங்க. ஒரு முறை என்னை கூட கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து போக முடியாத சூழலில் இருந்தேன். அது ஒரு எப்பவுமே நம்ம மலையாள சகோதரர்கள்ட்ட பல விஷயங்களில் உங்களுக்கு முரண்பாடோ இல்லை வருத்தங்களோ இந்த ஒரு தமிழனா வந்து முல்லை பெரியார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான முற்போக்கு சார்ந்த விஷயங்கள்ல வந்து கேரள சகோதரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு படி நம்மை விட முன்னணியில தான் இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொழி சார்ந்த உணர்வுமே கேரளா மலையாளிகள் வந்து எப்பவுமே வந்து இந்திய அவங்க மாநிலத்துல இது பண்ணிக்கிட்டாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா மலையாளத்தை எங்கேயுமே வந்து விட மாட்டாங்க. அந்த மொழி உணர்வு அதே மாதிரி வெளிநாடுகள் மற்ற மாநிலங்கள் தமிழ்ல இருந்து தான் மலையாளம் வந்ததுனால அவங்க ஏத்துக்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம ரஞ்சித் கூட வந்து அந்த நிகழ்ச்சியில தமிழ்ல தான் பேசுறாரு. ஏன்னா மலையாளிகளுக்கு தமிழ் வந்து எளிதாக புரியும், நமக்கும் வந்து புரியும். நான் கூட அங்க வந்து என்ன கைது பண்ணி சில நாட்கள்ல வந்து என்னை கூப்பிட்டு மரியாதை செய்தவர்கள் வந்து கேரள சகோதரர்கள் தான். குறிப்பாக கேரளா கார்ட்டூன் அகாடமி அப்படிங்கிற அமைப்பு வச்சிருக்காங்க. கார்ட்டூனிஸ்டுகள் வந்து இந்தியாலேயே அதிகமான கார்ட்டூனிஸ்டுகள் இருக்கிற மாநிலம் வந்து கேரளா. இந்தியா முழுக்க இருக்கிற பத்திரிகை நிறுவனங்களுக்கு இங்க இருந்தா சப்ளை பண்ணும். கார்ட்டூனிஸ்டுகளும் சரி, ஜெர்னலிஸ்டுகளும் சரி, ஆங்கில ஊடகங்கள் அதிக அளவுல மலையாளிகள் தான் இருப்பாங்க. ஒண்ணு அவங்க ஆங்கிலம் வந்து இந்தியை ஏத்துக்கிட்டது அப்படிங்கிறவர். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உலகம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க.